இலங்கைக்கும் போலந்துக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் போலந்து குடியரசின் வெளிவிவகார அமைச்சர் ஈடோஸ்லாவ் சிகோஸ்கி உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று நாட்டிற்கு வருகை தந்தார். ஐரோப்பிய ஒன்றிய மன்றத்தை தலைமை தாங்கும் போலந்து குடியரசின் வெளிவிவகார அமைச்சர் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருந்து பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகளுக்கான விசாவை பெற்றுக் கொள்வதில் இலங்கை எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வாக இலங்கையில் புதிய அலுவலகம் ஒன்றை ஸ்தாபிப்பது தொடர்பில் கவனம் செலுத்த போலந்து வெளிவிவகார அமைச்சர் ரடோஸ்லாவ் சிகோர்சி இணக்கம் தெரிவித்துள்ளார். வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித்த ஹேரத்தை இன்று சந்தித்த போதே அவர் இந்த இணக்கத்தை தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு தொடர்ந்தும் GSP+ வரி சலுகையை வழங்குவதற்கு தீர்மானித்தமை தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய மன்றத்தினை தற்போது தலைமை தாங்கும் போலந்துக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர் விஜித்த ஹேரத், ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையின் முன்னேற்றத்திற்கு தொடர்ச்சியாக வழங்கும் ஒத்துழைப்பையும் பாராட்டியுள்ளார். எவ்வித மத, இன அல்லது இனக்குழுவுக்கு பாகுபாடு ஏற்படாத வகையில் சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கு புதிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் விஜித்த ஹேரத் போலந்து வெளிவிவகார அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார்.